ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ்ஜினி. கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகர் அவர்கள் தளபதியை மீட் பண்ணி கேப்டன் அவர்களுடைய உருவ சிலையெல்லாம் கிஃப்டா கொடுத்திருக்காரு. அதாவது சடனா இந்த மீட்டிங் எதுக்காகனா, நாளைக்கு கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள். அதை ஒரு பேரணியா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதிமுக திமுகன்னு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு விஜய் பிரபாகரன் அவர்கள் தளபதியை பர்சனலா மீட் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காரு. அண்ட் டெஃபினட்டா நாளைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு அஞ்சலிக்கு தளபதி வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் அவர்களுக்கும் தளபதிக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படி. அண்ட் ரீசெண்டா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல கூட விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்திருந்தாரு. அண்ட் அப்பயே கேப்டன் அவர்களுடைய ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணாரு. ஸோ தளபதி வந்தாருன்னா கேப்டன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும். ஸோ அதனால தளபதியை ஸ்பெஷலா இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2026 எலெக்ஷன்ல டிவிகே கூட தேமுதிக கூட்டணி வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தளபதியோட போட்டிகளின்றி மாநாடெல்லாம் தேமுதிகவும் பெருசா விமர்சிக்கல. அண்ட் ஆல்ரெடி வேற பர்சனலான பாண்டிங் வேற இருக்கு. ஸோ அதனால வரப்போற தேர்தல்ல கூட்டணிக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை இப்போ கூட்டணி வைக்கலனா கூட ஃபியூச்சர்ல விஜய் பிரபாகரன் அவர்கள் ஒரு மெயினான தலைவரா ஆனதுக்கு அப்புறம் டெஃபினட்டா கூட்டணி வைப்பாரு. ஸோ கூட்டணி பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு கேப்டன் அவர்களுடைய நினைவு நாளுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதிக்கு ஷூட்லாம் இல்ல, தளபதி ஃப்ரீயா தான் இருக்காரு. ஜனவரியில இருந்து தான் தளபதிக்கு ஷூட் ஆரம்பமாகுது. ஸோ அதனால தளபதி டெஃபினட்டா வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.